யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நம்முடைய வார்த்தைகளை குறித்து போதிக்கும் போது விசுவாச அறிக்கை என்கிற ஒரு பகுதிக்கு வந்தோம். இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வார்த்தை ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாயில் எடுத்து வச்சு சொல்கிறதுன்றதை பற்றி தான் இந்த விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கை தரும் பயன் என்ன, இது என்னெல்லாம் நமக்கு செய்கிறது என்பது குறித்து 6 காரியங்கள் சொன்னேன். 6வது காரியத்தை தான் இப்பொழுது போதித்து வருகிறோம். அதில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதில் என்னென்னா, இந்த 6வது காரியத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். 6வது காரியம் என்ன, விசுவாச அறிக்கை செய்யும்போது நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற படத்தை நாம் இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் பதிய பண்ணுகிறோம். கடவுள் நம்ம குறித்து ஒரு படத்தை வச்சிருக்கிறார். என்ன படத்தை வச்சிருக்கிறாரு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேணுன்ற படத்தை வச்சிருக்காரு. நம்முடைய பற்றி பிக்சர், நாம் எப்படி இருக்க வேணுன்ற அல்டிமேட் பிக்சர் கடவுள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லி, என்கிட்ட பிக்சர் இருக்குது, நீங்கள் ஒருவேளை தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம், உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது ஏற்கனவே விளங்கி விட்டது. அவர் ஏற்கனவே அதை அறிந்து வைத்திருக்கிறார். அது என்ன? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் மாற வேண்டும். அதான் அவருடைய சித்தம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிக்சர். அந்த பிக்சரை எடுத்து நம்முடைய இருதயத்தில் நம்ம இப்போ வைக்கணும். அதை பற்றி சொல்லும்போது தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா உங்கள் இருதயத்தை வஞ்சித்திடுறீங்க. இருதயத்தை வஞ்சித்திடுறீங்கன்னா, இப்போ வசனத்தை கேட்குறீங்க, அது அந்த படத்தை கொடுக்குது. வசனம் என்னத்தை கொடுக்குது? அந்த படத்தை கொடுக்குது. எந்த படத்தை? கடவுள் நம்ம பற்றி வச்சிருக்கிற படத்தை கொடுக்குது. சுகத்தின் படத்தை, வெற்றியின் படத்தை, சமாதானத்தின் படத்தை, வாழ்வின் படத்தை, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம நல்லா வாழுகிறது குறித்த படத்தை வசனம் கொடுக்கிறது. வசனம் அந்த படத்தை கொடுக்குது. நாம் என்ன பண்ணிடுறோமா, அந்த கொடுத்த படத்தை குலைச்சி போட்டுறோம். எப்படி? வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்கிறது கிடையாது. படம் கொடுக்கப்பட்ட உடனே அதை பாதுகாக்க வேண்டும், பத்திரமா வைக்கணும், அது அலைஞ்சு போயிடாதபடிக்கு, அது கெட்டு போகாதபடிக்கு, அது மேலே கிறுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ இந்த நாக்கை வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா இந்த ஸ்லேட்டில். எங்கே கிறுக்கிட்டு இருக்காங்க? இந்த ஸ்லேட்டில். அது என்னையா, நான் சும்மா சொன்னேயா, நான் பூச்சி புழுன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அடியேன் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அது வந்துடுது வாயில். அது என்ன தப்பு? என்ன தப்புனா, உள்ளே கிறுக்கிட்டு இருக்கிறீங்க. செக்கில் கிறுக்குனா வாங்க மாட்டாங்க. நான் சும்மா ஒரு கோடு தாங்க போட்டேன், அதில் என்ன இருக்குது? அந்த கோடு என்ன பண்ணிட்டுதாக்கும்? ஒன்றும் பண்ணாது, காசு உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கோடு போடக்கூடாது. இல்லை, எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும். கண்ட இடத்துல கோடு போட. என் பிள்ளைகிட்ட கொடுத்தங்க கொஞ்சம் லேசாக கிறுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வேறு செக் எழுதி விடாங்கன்னுவாங்க இல்லையா? அப்போ நிறைய பேர் இந்த நாக்கை வச்சு கிறுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறுக்கி இந்த இருக்கிற படத்தை கொடுத்த இருதயத்தை வஞ்சித்து போடுகிறார்கள். இருதயம் அந்த படத்தை பெற்றிருக்குது, ஆனால் இந்த இருதயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏமாற்றத்துக்குள்ளாக்குறாங்க. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருக்கு, உங்கள் ஒருவன் தன் நாவை அடக்காமல். எப்படி அது இருதயத்தில் இருக்கிற பிக்சரை கலைச்சி போட்டுடுறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறோம்னு சொல்லுது. தன் நாவை அடக்காமல், எல்லாம் சொல்லுங்க, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ இருதயத்தை வஞ்சித்தது எப்படி வஞ்சித்தோம் இருதயத்தை? 22ஆம் வசனத்தும் அதான் தான் சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருங்க. அப்போ இருதயத்தை வஞ்சிப்பது என்பது எப்படி நடக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிளீனாக சொல்லி இருக்குது, நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ ஒருத்தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான்னா, ஒருவனுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய நாவினால தான் அது அப்படி ஆகிறது. நல்லா தெளிவாக இருக்கணும், அதை பற்றி ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். வாயில் கண்டதை பேசுறதுனால தான் இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருது. அப்படி வஞ்சிக்கப்பட்ட இருதயம் இப்போ அந்த படத்தை கேரி பண்ண மாட்டேங்குது. ஏதோ படத்தை கேரி, தோல்வியின் படத்தை கேரி பண்ணுது, சுகவீனத்தின் படத்தை கேரி பண்ணுது. அதனால் கடவுள் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேற முடியாமல் போயிடுது. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கடவுள் வைத்திருக்கிற அந்த படம் நிறைவேறாமல் போய்விடுகிறது, நிறைவேற வழி இல்லாமல் இருக்கிறது. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் திருவசனத்தை கேட்கிறவர்கள மாத்திரமில்லை, அது செய்கிறவர்களா இருங்க. இருதயத்தை வஞ்சிக்காதீங்க. இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா அது அங்கு அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன போயிருக்கு, அதை எப்படி காக்கிறது? என்னுடைய வாழ்வு என்கிற படம் உள்ளே போயிருக்குது. இந்த வாழ்வுக்கு எதிராக நான் பேசக்கூடாது. அப்புறம்
இதுக்கு விரோதமாக பேசக்கூடாது, இதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. பேசினா இது கெட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். என் வாயிலேருந்து என்ன வருதுன்றது ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு நேர்மாறாக பேசவே கூடாது. சுகத்தின் படத்தை உள்ளே வச்சிருக்கிறேன், அப்போ அதை தவிர வேறு எதுவும் பேச சூழ்நிலை என்னமோ மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் பேசுகிறது எப்படி இருக்கணும்? இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ இருதயத்தை வஞ்சிக்கிறது நாவை அடக்காதனால தான் வஞ்சிக்கப்படுகிறது இருதயம். நாவை அடக்கல்னா வாழ்க்கை கெட்டு போகிறது. ஏன்னா இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அந்த இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்கள் வெளிவர முடியாது. அந்த இருதயம் நல்லவைகளை கொண்டு வர முடியாமல் போய்விடுகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இதை குறித்து தான் பார்த்து வருகிறோம் இல்லையா? 23 வசனத்துக்கு போகும். இப்போ 22 வாசம், 23 போவோம். எண்ணத்தினாலும் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். பார்த்தோம் இல்லையா? கண்ணாடியில் முகத்தை பார்க்கறது, கண்ணாடியில் முகத்தை பார்த்தும் மறந்துடுறானா. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா? எத்தனை மேடு பள்ளம்னு செக் பண்ணிங்களா? ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கணும் போல இருக்கு. எத்தனை மேடு, எத்தனை பள்ளம், எத்தனை கரும்புள்ளிகள், எத்தனை ஸ்பாட்ஸு, எத்தனை ரிங்கிள்ஸு, எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்கன்னா பூத கண்ணாடிலாம் வச்சு செக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி. ஏன்னா நான் செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இப்போ என்ன பண்ணுறீங்க? நோக்கத்தோடு பார்க்குறீங்க. கண்ணாடி எடுக்கும்போதே எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் செக் பண்ணணும்னு அந்த நோக்கத்தோடு பார்க்குறதுனால கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, டீட்டெயிலை கவனிக்கிறீங்க. இல்லைன்னா தினந்தோறும் தான் முகத்தை பார்க்குறீங்க, ஆனால் எத்தனை ரிங்கிள்னு என்னது கிடையாது. எத்தனை சுருக்கம் எண்ணி இருக்கீங்களா? சிலர் என்றாங்க மணிக்கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலர் என்றாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். சிலர் என்றாங்க, ஆனால் நிறைய பேர் ஒன்றும் பார்க்குறது கிடையாது பாருங்கள். சும்மா ஒரு ஜென்ரலாக எல்லாம் நல்லா இருக்கா, ஓகே, தலை வாரி இருக்கா, முகமெல்லாம் க்ளீனாக இருக்கா, சரி போவோம், அவ்வளோதான். ஒழிய ஒரு ஜென்ரல் தான் தெரியும். நிறைய பேர் வசனத்தை அப்படி தான் வாசிக்கிறாங்களாம். அதான் சொல்கிறார் யாக்கோபு. திருவசனத்தை அப்படி தான் பார்க்குறாங்களாம். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறவன போல தான் திருவசனத்தை பார்த்து அதை ஒன்றும் செய்யாமல் கவனிக்காமல் விடுறவன் அப்படி தான் இருக்கிறான்றது. எப்படி இருக்கிறானா? சும்மா கண்ணாடி அவுட்லைனை மட்டும் பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க பாருங்கள். அவர்களை போல இருக்கிறான்னு. அடுத்த வசனத்தை பாருங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை தான் அப்படி சொல்லியிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் வேதத்தை அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய வார்த்தையை உற்று பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, உற்று பார்த்து. எத்தனை பேர் உற்று பார்க்குறீங்க? உற்று பார்க்குறீங்கன்னா இதில் ஏன் உற்று பார்க்குறீங்க? பார்க்குற நோக்கமே என்ன? நான் யாருன்னு கண்டுபிடிக்க தான் பார்க்குறேன். டீட்டெயிலாக எனக்கு தெரியணும். என்னுடைய வெற்றியினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும். என்னுடைய சுகத்தினுடைய டீட்டெயில் எனக்கு வழங்கணும். நான் என்னுடைய வாழ்வை குறித்த டீட்டெயில் எனக்கு வழங்கணும். என்னை குறித்து என்ன சொல்லிருக்கு, என்ன படம், என்ன வரைஞ்சிருக்குது. சும்மா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் இல்லை, ஏதோ பார்த்தேன் அது விளங்கிடுச்சு அப்படின்னு இல்லை, கிளியராக பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு தெளிவாக அது விளங்குகிறதோ அவ்வளவு தெளிவாக அந்த படம், அவ்வளவு சீக்கிரமாக அந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். எவ்வளோ தெளிவாக வழங்குதோ அவ்வளோ சீக்கிரமாக அது நிஜமாக மாறும். இருக்கீங்களா? அப்போ அந்த நோக்கத்துக்காகவே நம்ம படிக்கிறோம். வேதத்தை படிக்கும்போது இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணுறோம்? சும்மா நம்ம சர்மனைஸ் பண்ணுறது இல்லை, ஒரு நோக்கத்தோடு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இதை இன்னும் நல்லா உற்று பார்த்து கவனித்து இதில் என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்க்க விரும்புகிறோம் இல்லையா? டீட்டெயில் தெரிய கிளாரிட்டி அதிகம் உண்டாகுது. கிளாரிட்டி அதிகம் உண்டாக விசுவாசம் இன்னும் அதிகமாக உண்டாகிறது. இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். டீட்டெயில் தெரியலன்னு வைங்க, கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டினா தெளிவு இருக்காது. விவரம் தெரியலன்னா தெளிவு இருக்காது. ஜென்ரலாக தெரியும், பொதுவாக தெரியும், தெளிவு இருக்காது. விவரமாக பார்த்தா தான் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த தெளிவில் இருந்து தான் விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும்னு சொல்லியிருக்குது இல்லையா? அது தெளிவு வரணும், விவரம் தெளிவு, அப்புறம் அது மூலமாக தான் விசுவாசம் உண்டாகிறது. இல்லைன்னா என்ன ஆகிறது? விவரமாக பார்க்கலன்னு வைங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்போ தெரியும் வித்தியாசம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? வெறும் பிரச்சனையை தான் பேசுவீங்க. எதை பேச மாட்டீங்க? விசுவாசத்தை பேச மாட்டீங்க, கடவுளுடைய வார்த்தையை பேச மாட்டீங்க. ஏன் வார்த்தையை பேசலை? தின தடவை பார்த்தீங்களா கண்ணாடியில் முகத்தை? திரும்ப போய் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கல, விவரமாக பார்க்கல, அதனால தெளிவு உண்டாகலை. தெளிவு உண்டாகாதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த தெளிவு அங்கே இல்லாமல், தெளிவாக இல்லாமல் என்னுடைய நிலை என்ன, நான் என்ன, இதில் எப்படி நான் ஜெயம் பெற முடியும்,
இதில் வெற்றி என்னுடையதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு தெளிவில்லாதனால நாம் ஆடி போயிடுறோம், கலங்கி போயிடுறோம். ஏனென்று சொன்னால் விவரமாக பார்க்கவில்லை. இருக்கீங்களா? அதனால தான் சொல்லியிருக்குது, கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் செய்கிறவர்களாயும் இருங்கள். அது கேட்டிங்கன்னா அதன்படி பேசுங்க, அதன்படி செய்யுங்க, அதன்படி வாழுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாம் முடியும்னு சொன்னால், அப்போ முடியுன்ற மாதிரி வாழுங்க, முடியுன்றதையே பேசுங்க. அதுக்கு மாறா பேசாதீங்க. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவள்னு சொல்லியிருக்குது. அப்போ முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன்றதை பார்த்துட்டீங்க, அந்த பிக்சர் உங்களுக்கு விளங்கிடுச்சு. உங்களை நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? அப்போ என்னால் முடியாது, எல்லாம் ஏழைன்னு முடியாது கிடையாது, அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் அதுக்கு நேர்மாறான காரியங்கள். இருதயத்தை வஞ்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் அதே தான் பேசிகிட்டு இருக்கணும். அப்போ பிரச்சனைன்னு வரும்போது அதான் பேசுவீங்க. இல்லை இதில் எனக்கு ஜெயம்தான் உண்டு, நான் முற்றும் ஜெயம் கொள்கிறேன்றதை பேச ஆரம்பிப்பீங்க. இந்த படம் உள்ளத்திலே வருவது ரொம்ப முக்கியம். அது எப்படி வருதுன்னா, நம்முடைய வாய் அதுக்கு தான் உபயோகப்படுத்தப்படுது. நம்முடைய அறிக்கை, நாம் என்ன சொல்லுகிறோமோ அதுதான் போய் உள்ளத்தில் பதிகிறது. இப்போ இயேசு ஒரு உதாரணமாக காமிச்சு சில காரியங்களை சொல்லுகிறேன். இயேசு பாருங்க, அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்குது. மனுஷனாக பிறந்து மனுஷனாக எப்படி வாழ்கிறதுன்னு அவர் காமிக்கிறார். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து நம்ம போல மாம்ச ரத்தம் எலும்பு உடையவராக வாழ்ந்து, இந்த உலகத்திலே வாழ்ந்து, அவர் கடவுளுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறார். கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுன்றார். அவ்வளோ கரெக்டாக இருக்கார். கரெக்டாக வந்தார், வேலையை நடத்தினார், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? வாழ்ந்தால் அப்படி வாழணும். வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க, போன 10 வருஷமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன் ஒன்று, அப்படியா இருந்தார் அவர்? கிடையாது. 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சுங்க. முடியும் நரைச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முடி நரைச்சது இருக்கட்டும், என்ன பண்ணீங்க? ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஏதோ இதுதான் நினச்சேன், கடைசியில் இது இல்லை. அப்புறம் அதுதான் நினச்சேன், கடைசியில் அது இல்லை. அப்புறம் இதை பண்ணேன், அப்புறம் இது சரி வரலைங்க. அப்புறம் அதை பண்ணேன், அது சரி வரல. எதுவுமே சரி வரல. ஏதோ இப்போ இன்னும் புதுசாக ஏதாவது பண்ணலான் இருக்கிறேன். குடு கிளம்புனாகும்போது தான் பண்ண போகிறீங்க? எப்போ பண்ண போகிறீங்க? இயேசு பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு. இயேசு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவருக்குள்ள இந்த வெற்றி எப்படி வந்ததுன்னா, அவர் எப்படி கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. ஏன்னா நம்ம எல்லாம் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், அதுக்கு தான் பறந்துருக்கோம் இல்லையா? அவர் எப்படி நிறைவேற்றினார்னா, சிறு வயதில் இருந்த அந்த பிக்சரை குயிக்காக எடுத்து தன் இருதயத்தில் வைக்க ஆரம்பித்து விட்டார். காமிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 2:46 வசனத்திலேருந்து வாசிக்க போகிறேன். என்ன சம்பவம்னு சொன்னால், பண்டிகைக்கு வர்றாங்க இயேசுவை கூட்டிகிட்டு. இயேசு 12 வயசு. பண்டிகைக்கு வந்து பண்டிகைலாம் கொண்டாடிட்டு திரும்ப போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டமாக வந்திருப்பாங்க போல இருக்குது. எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. இயேசு இந்த கூட்டத்தில் யாரோடையே இருப்பார், சொந்தக்காரங்க கூட இருப்பார்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் பயணம் போயிட்டாங்களாம் பாருங்கள். அந்த காலத்தில் நடந்து போனங்க, கார்லேருந்து திருப்பிட்டு வந்துடலாம். ஒரு நாள் பயணம் போயிட்டாங்க. நடந்து ஒரு நாள் நடந்தாச்சு. நடந்த பிறகு பார்க்குறாங்க, அங்கே இருப்பார் இங்கே இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இவங்க பாட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவர் எங்கேயும் இல்லை. தேடி பார்க்குறாங்க, ஐயோ அவரை விட்டமேன்னு சொல்லி திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து தேடி 3ஆவது நாள் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை கண்டுபிடிச்சா எங்கே இருக்கிறாரு? ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயா விளையாட்டு கிடக்கிறாரா, கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கிறாரா, ஃபுட்பால் மைதானத்தில் இருக்கிறாரான்னு. இவர் வந்து அங்கெல்லாம் இல்லை. இவர் எங்கே இருக்கிறார்? அதனால தான் 3 நாள் ஆகி போச்சு. ஏன்னா இவர் தேவாலயத்தில் இருக்கிறாரு. இவர் பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு பெரிய வேத சாஸ்திரிகள் மத்தியில் உட்காந்துட்டு, பெரிய பெரிய மனுஷர்கள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு, இந்த ஜூவிஷ் ராபாய்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அருமையாக போதிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப திறமைசாலிகள். அவர்கள் மத்தியில் கற்று அறிந்த பெரிய மனுஷர்கள் மத்தியில் உட்காந்துட்டு, அந்த காலத்திலலாம் பாருங்கள் 30 வயசானதான் உங்களை ஆம்பளைகளோடய உட்கார வைப்பாங்க. பெரிய மனுஷர்களோட 30 வயசு இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஓரமாக நிற்க வேண்டியதான். 12 வயசெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொடிப்பையெல்லாம் அங்கே நில்லு அப்படின்றவாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி காலம் அது. இப்போ நம்ம ஊர் வாலிபரெல்லாம் நினைக்கிறாங்க 18 வயசு ஆனோன்னு பெரியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ 18எல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்கள். அப்போ 12 ஒன்றுமே கிடையாது. 12னா ஒழுங்கு மரியாதை போயிடணும், வாழ வரணும், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, போய் போதகர்கள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு அவர்கள் பேசுகிறத கேட்டுக்கொண்டு அவர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு பதிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். இதான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர். இதை பார்த்துட்டு அவர் பேச கேட்ட பாருங்கள், இவர் பேசுகிறார், மற்றவங்க கேட்டுட்டு இருக்கான்.
அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திறங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், இவர் சொன்ன ஆன்சர்ஸ், இதை பார்த்து பிரமித்து போனார்கள். என்ன இந்த பையன் எங்கேருந்து வந்தான்னு. சிலர் நினைக்கிறாங்க இப்படி சொன்ன உடனே, ஆமாங்க அவர் ஆண்டவராச்சே, அவர் கடவுள், அவர் பிறந்த அன்றைக்கே எல்லாம் தெரியும். அவர் ஒரு நாள் குழந்தையா இருக்கும்போதே அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே எல்லாம் யார் யாருன்னு தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் வளர்ந்தவனுக்குரிய ஞானம் எல்லாம் இருக்கும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, அப்படி கிடையாது. பாருங்கள், அவர் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு என்ன தெரியுமோ அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. அப்படி தான் இருந்தார். அப்புறம் எல்லாரும் போலவும் வேதவசனம் சொல்லி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார், பெருகினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் போல தான், நாமெல்லாம் வளர்கிற போல தான் வளர்ந்தார் அவர். எல்லாத்தையும் முதல் நாளே தெரிஞ்சு வச்சிடல அவர், அப்படியே வளர்ந்து தான் வர்றாரு. அப்போ அவரும், நான் சொல்கிறேன், வேத வசனங்கள் நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேணுமோ அப்படி தான் கற்றுக்கிட்டோம். அதனால தான் நீ காமிக்க போகிறேன், எப்படி நாம் வேத வசனத்தை பார்க்கணும், எப்படி இந்த பிக்சர் எடுத்து உள்ளே வைக்கணுன்றது தான் காமிக்க தான் சொல்கிறேன் நான். அப்படி தான் அவர் கற்றுக்கிட்டார். அப்போ பாருங்கள், பிரமிக்கத்தக்க விதத்தில் 12 வயசுக்குள்ளே அது உள்ளே போயிட்டு இருக்குது. 12 வயசுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்குது. அப்புறம் பாருங்கள், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தாய் தகப்பனுக்கும் விளங்கலை. என்ன விளங்கலை? இவருக்கு விளங்குனது அவர்களுக்கு விளங்கலை. இவருக்கு தெரியுது தான் எதுக்காக வந்திருக்கிறாரு, தன்னுடைய வேலை என்ன, எல்லாம் விளங்கிடுச்சு இவருக்கு. ஆனால் தாய் தகப்பனுக்கு விளங்கலை. திடீர்னு இவர் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா, அடே அப்பா, நம்ம பிள்ளையாது போதகர் மத்தியில் உட்காந்து பேசுகிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க, நம்மளுக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னு பார்க்குறாங்க அவங்க. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு இப்படி தேடினோமே. 3 நாளாக தேடி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்பா இப்படி பண்ண, எங்களை தேட விட்டாலே இத்தனை நாள் நடந்து அலைஞ்சிருக்கிறோமே, இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் தேடி இருக்க மாட்டீங்க என்னன்றார். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் பேசாமல் இங்கேயே விட்டு போயிருப்பீங்க. என்ன, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அவருடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன? எனக்கு பிதா என்ன வச்சிருக்கிறார், நான் என்ன பண்ணணும், பிதா என்ன எதுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு தெளிவு, ஒரு விவரம், தெளிவு உண்டாயிடுச்சு. இப்போ தானே சொன்னேன், விவரம் தெளிவெல்லாம் அப்படி உண்டாகுதுன்னு. உற்று பார்த்து, இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இல்லையா? அப்போ உற்று பார்க்கும்போது தான் விவரம் வருது. நான் நினைக்கிறேன் 12 வயசுக்குள்ளே அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது இவர் இதை உற்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பா எங்கேயாவது அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் பெரிய பள்ளிக்கூடம் கிடையாது, பெரிய இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வேலையில் அவர் கரெக்டாக இருக்கிறார் பாருங்க. உற்று பார்த்து, அவர் கல்லாதவராக இருந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரமாதமாக இருக்காருன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எஜுகேஷன் நல்லது தான், ஆனால் எஜுகேஷன் எல்லாம் கிடையாது. கல்லாதவராக இருந்து இவ்வளோ பெரிய ஞானம், இவ்வளோ பெரிய இது எங்கே வந்தது? மற்றவர்களை போல இவர் போய் பெரிய சாஸ்திரிகளுடைய கல்லூரியில் படிக்கல இவர், ஆனால் இதை படிச்சிருக்கிறார். அவர் இதை உற்று பார்த்துருக்கிறார். இதில் விவரம் தெரிஞ்சிருச்சு, தெளிவு உண்டாயிடுச்சு. பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதான்றாரு. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியலையா? பிதா என்ன எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்ன இப்படி தேடுறீங்க? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அப்புறம் பாருங்க, தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை, அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா, இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்ச? எப்படி உனக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு கூட சிலர் கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த வசனம், இந்த கண்ணாடி. இதுக்கு பல பேர் கொடுத்துருக்குறேன். இதுக்கு சக்ஸஸ் புக்குன்னு பேர் கொடுத்துருக்கேன், இல்லையா? இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கேன், அது என்ன, ஆன்சர் புக்கு, இல்லையா? இப்போ இன்னொரு பேர் கொடுக்குறேன், இது உங்களை நீங்கள் காணக்கூடிய கண்ணாடி, நீங்கள் யார் என்று உங்களை பார்க்கக்கூடிய கண்ணாடி. நீங்கள் அந்த கண்ணாடிட்டு நேரம் செலவழிக்கிறீங்கன்னு தெரியும், என்னத்தை பார்ப்பீங்களோ. ஆனால் பாருங்க, பரவாயில்ல, இல்லைன்னா ஒருத்தர் நாம சகிக்கணுமே. ஆனால் இந்த கண்ணாடியில் ரொம்ப அதிகமாக பாருங்கள், அதை விட இந்த கண்ணாடியில் ரொம்ப அதிகமாக பாருங்க. ஏனென்று சொன்னால், இந்த கண்ணாடி நான் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறேன் என்பதை காட்டுகிற கண்ணாடி. இருக்கீங்களா? ஏன்னா நான் என்னவா இருக்கிறேன்னு அறிஞ்சு கொள்றது தான் என்னுடைய வெற்றி இருக்குது. அப்போ பாருங்க,
இயேசு கவனம் செலுத்திட்டு வர்றாரு. உற்று பார்த்துருக்கிறார் போல இருக்கு. இதெல்லாம் பார்த்து 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 தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு இது என்னன்னு.